ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 4வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு 3 வீரர்கள் 3 பேரில் 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக விளையாண்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அகர்வால் 77 ரன்கள் ஓப்பனிங் சூப்பராக அமைச்சு கொடுத்துருப்பாரு. அகர்வால் மற்றும் புஜாரா இவங்க 2 பேரும் நிலைச்சு நின்று விளையாண்டுருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அடுத்தது புஜாரா 193 ரன் அடிச்சிருப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 159 ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இருக்காரு. ரவீந்திர ஜடேஜா 81 ரன் அடிச்சு அவர் அவுட் ஆயிருப்பாரு. இதன் மூலமா இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 622 ரன் அடிச்சு 7 விக்கெட் இழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி 600 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்திரேலிய மண்ணில் இந்தியாவுடைய அதிகபட்ச டோட்டல் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் டாப் 3 பார்ப்போம். 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 600 ரன்கள் 1986 இந்திய அணி 600 ரன் அடிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு இன்னிங்ஸில். ஸோ அதற்கு முன்னாடி 2வது இடத்துல இப்போ இந்திய அணி அடித்து 622 ரன்கள் இருக்குது. முதல் இடத்துல 705 ரன்கள் 2004 இந்திய அணி ஆஸ்திரேலிய மண்ணில் 705 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. அதுதான் டாப் முதல் இடத்துல இருக்குது. ஸோ இப்போ கோலி தலைமையிலான இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக விளையாண்டு அந்த லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. இந்திய அணிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.